1806 வேலூர் சிப்பாய் கழகம் நூல் வெளியீட்டு விழா. தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள். நாள் செப்டம்பர் 29, 2024. நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் 100. முன்பதிவு அவசியம். அனைவரும் வருக. துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் எப்போது அறிவிப்பார்? என்ன தாமதம்? தாமதம் எதுவும் இல்லைங்க. ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய தாமதம் இருக்குது. இரண்டாம் கட்ட தலைவர்கள்ன்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அது KN நேருவாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், மற்றவங்களாகட்டும், எல்லாமே இதே பிரச்சனை யாருக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கு திமுகன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு. செந்தில் பாலாஜிக்கு எப்படி எதிர்ப்பு வந்ததோ அதே மாதிரி உதயநிதிக்கும் இதே சவுக்கு சங்கர், அந்த டீமு, எடப்பாடி, அண்ணாமலை, இந்த டீம் ஃபுல்லாகவே உதயநிதியை எதிர்க்கிறாங்க. இதுக்கு திமுகவுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்காங்க, ரைட்டுங்களா? கனிமொழியுடைய ஆதரவு இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. உதயநிதிக்கு எதிராக வரக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே கனிமொழியுடைய ஆதரவும் இருக்குது. கனிமொழியும் சவுக்கு சங்கரும் க்ளோஸ். மணல் மாஃபியாவை கூப்பிட்டு திமுக தலைமை கேட்குது, ஏங்க அவனுக்கு காசு கொடுக்குறீங்க? கரிகாலன், ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க. அப்போ திமுக தலைமை கேட்குது. ஏன்னா மணல் அள்ளுறது ஆளுங்கட்சி தயவு இல்லாமல் அள்ள முடியாது. அதுக்கு முழுக்க இன்சார்ஜ் துரைமுருகன் தான். அப்போது மணல் மாஃபியா சொன்னது, திமுகவுடைய பொதுச் செயலாளர் தாங்க அண்ணாமலைக்கு காசு கொடுக்க சொன்னார். எந்த அண்ணாமலை திமுகவை ஒழிப்பேன்றானோ அந்த அண்ணாமலை வெற்றிக்கு காசு கொடுக்கறது யார்? திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன். இந்த 18ஆம் தேதியே அவர் வெளியில் வந்திருக்கணும். நீதிபதி விடுமுறைக்கு போனதுனால அவரால் வெளியில் வர முடியல. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அவர் வெளியில் வருவார். இப்போ செந்தில் பாலாஜி விரைவில் விடுதலை அப்படிங்கிற ஒரு சினாரியோ இருக்குது. இப்போ அது நடக்கும் பட்சத்தில் இந்த துணை முதல்வரும் அமைச்சரவை மாற்றமும் நடக்குங்கிறீங்களா? அதுக்காக தான் இப்போ வேட்டி. இவங்க சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய சவுக்கு சங்கர் போன்ற எடப்பாடி, அண்ணாமலையின் ஆட்களுக்கு இவங்க பலியாகிறாங்க. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் நக்கீரன் பிரகாஷ் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தமிழக அரசியல் தலைவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு பதிலாக ஒருவரிடமிருந்து எதிர்பார்க்கிற பதில் என்ன அப்படின்னா, துணை முதல்வர் யாருக்கு அப்படிங்கிறதுலேருந்து உதயநிதி அவர்களுக்கு தான் துணை முதல்வர் பதவி, அதில் சந்தேகம் வேண்டாம் அப்படிங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதை ஒரு காலமாக காலம் தாழ்த்திக்கிட்டே போகிறாங்க. நீங்களுமே பதிவிட்டு இருந்தீங்க, விரைவில் அமைச்சரவை மாற்றம், விரைவில் துணை முதல்வர் அறிவிப்பு அப்படின்னு. ஆனால் அந்த கால தாமதம் ஆகிக்கொண்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இப்போ திமுக பவள விழாவில் ஒரு மூத்த நிர்வாகி KSS பழனிமாணிக்கம் அவர்கள் சொல்கிறாரு, என்ன தாமதம் உதயநிதி அறிவிக்கிறதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறார். இதை பார்க்கும்பொழுது சற்று காலத்தில் கொஞ்சம் பின்னாடி போய் அன்றைய காலத்தில் ஸ்டாலின் அவர்களா அழகிரி அவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்த பொழுது அன்பழகன் அவர்களை வைத்து கருணாநிதி ஒரு அரசியல் செய்தார் அப்படிங்கிற ஒரு விவாதம் இருக்குது. அதுதான் இன்னைக்கு ரெஃப்ளெக்ட் ஆகி உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு இடமா அதை பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்திருக்கு. இப்போ இந்த விவாதத்துக்கு மத்தியில் நேரடியாகவே இந்த கேள்விகளை கேட்குறேன் சார். துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் எப்போது அறிவிப்பார்? என்ன தாமதம்? தாமதம் எதுவும் இல்லைங்க. ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய தாமதம் இருந்தது. அப்போ வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு பெரிய கேட்டகரி முன்னாடி நின்றுச்சு. அதை எதிர்த்து இப்போ மூகாமுத்து வாரிசாக கொண்டு வரும்பொழுது எம்ஜிஆர் அதை காயின் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்டாலின் வாரிசு அப்படின்னு வரும்பொழுது வைகோ அதை காயின் பண்ணார். வைகோவோட எத்தனை மாவட்ட செயலாளர்கள் போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கட்சி செங்குத்தா பிளவு அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு சிபிஎம் சொல்லிச்சு, ரைட்டுங்களா? அந்த அளவுக்கான விஷயங்கள் என்பது நடந்தது. ஸோ இது வேற, உதயநிதி என்பது வேற, கான்செப்டே வேறு 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 வேறு. ஸ்டாலினுக்கு அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தீர்மானம் நிறைவேற்றி அது கட்சிக்குள்ளே அவர் அந்த பதவிக்கு வருவதற்கு பேராசிரியர் என்கிற ஒரு பெரிய ஒரு ஆளுமை கலைஞருக்கு தேவைப்பட்டது. அதே மாதிரி கலைஞர் பல சோதனைகள் ஸ்டாலினுக்கு வச்சார். அந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி தான் ஸ்டாலின் வந்தார். ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணார். ஒரு முறை குறைந்தபட்ச எம்எல்ஏக்களோட அவர் ஜெயித்தார். அதுக்கப்புறம் அதிகபட்ச எம்எல்ஏக்களோட அவர் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தார். புரியுதுங்களா?
அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்தது. அந்த மாதிரி உதயநிதிக்கு இல்லை, அந்த விஷயம் என்பது இல்லை. உதயநிதியோடைய ஏற்பாடுகள் என்பது வந்து குயிக்காக நடக்குது. அவர் வந்து குயிக்காக வராரு. ஸ்டாலின் அந்த கஷ்டத்தை அனுபவித்ததுனால உதயநிதியோட ப்ரமோஷன் அந்த விஷயங்களுக்குள்ளே வரும்பொழுது அவரும் கட்சி ரீதியாக தான் வரார். இளைஞரணி செயலாளராக வராரு, அப்புறம் சேப்பாக்கம் எம்எல்ஏவாக வராரு, அதுக்கப்புறம் அமைச்சராக வராரு, இன்றைக்கி துணை முதலமைச்சராக வராரு. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பில் வந்து முக்கியமாக அவங்க திமுகவோட எதிர்பார்த்தது வந்து வாரிசு அரசியல் அப்படின்றது வந்து எதிர்பார்த்தாங்க. இதை வந்து இவரை எம்எல்ஏவாக நிற்க வைக்கிறதுக்கே சப்ரீசன் டீம் வந்து அப்போ ஐபேக்குன்னு பிரசாந்த் கிஷோர் அந்த டீமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது. அப்போ இவரை நிற்க வச்சா வந்து வாரிசு அரசியல்னு வரும் அப்படின்னாங்க. அது வந்து வாரிசு அரசியல்னு எப்படி வரும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் வந்து முடிவெடுத்தார். அதுக்கான விஷயங்களுக்காக நிற்க வச்சார், கொண்டு போனார். அது பெரிய அளவுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எம்எல்ஏவாக ஆகிட்டு அதுக்கப்புறம் அமைச்சராகக்கூடாது அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வந்தது. அதையும் மீறி அமைச்சரானார். ஸோ திமுகவுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது திமுகவோட மைனஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது என்ன வரும்னா, திமுக வந்து ஒரு கேடர் பார்ட்டி, ரைட்டா? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விஷயங்களையும் வச்சு வரக்கூடிய ஒரு கேடர் பார்ட்டி தான் திமுக. அந்த கேடர் பார்ட்டியாக வளர்ந்த திமுகவில் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்ன்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அது கேஎன் நேருவாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், மற்றவங்களாகட்டும் எல்லாமே வந்தது. இதே பிரச்சனை யாருக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கு திமுகன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு. செந்தில் பாலாஜி வந்து அதிமுகலேருந்து வந்து கொங்கு மண்டலத்தில் திமுக வர்ச்சுவலாக தோத்துருச்சு. கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கவே இல்லை. ஆனால் கரூரில் மட்டும்தான் திமுக சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சுது. அது காரணம் செந்தில் பாலாஜி. அப்போ அந்த செந்தில் பாலாஜின்ற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து திமுக அப்படியே கொங்கு மண்டலத்துக்கும் கொண்டு போகுது, ரைட்டுங்களா? கொண்டு போகும்போது அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வருது. அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து செந்தில் பாலாஜி சந்திக்கிறார். அப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, கட்சிக்குள்ளே இருந்தே சவுக்கு சங்கர் போன்ற ஆட்களோட கொலைடாகி கட்சிக்குள்ளேருந்தே பல விஷயங்களை வந்து சவுக்கு சங்கருக்கு சொல்லி சவுக்கு சங்கர் மூலமாக ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டு அது வந்து சவுக்கு சங்கரோட அண்ணாமலையும் கம்பைன் ஆகி அண்ணாமலையோட எடப்பாடியும் கம்பைன் ஆகி அவங்களுக்கெல்லாம் கொங்கு மண்டலத்தில் திமுக வந்து நின்றுடக்கூடாது அப்படின்ற ஒரு சேலஞ்சில் செந்தில் பாலாஜியை பலிகடாவாக்கி அவரை சிறைக்கு அனுப்பி, எடப்பாடி போட்ட கேஸில் அவரை வந்து சிறைக்கு அனுப்பி அது அமலாக்கத்துறை பிஜேபி வச்சு அமலாக்கத்துறையை எடுக்க வச்சு ஒரு வருடமாக செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார். ஸோ இந்த சீனியர்கள் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா திமுகவில், அது வந்து எப்போவுமே ஒரு நெருடல் பேட்டர்ன் தான். அது அவங்க வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, அவங்கள வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அப்போது ஸ்டாலினை வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டவங்க அதை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் முதல்வர் ஆகிறாரு, எதிர்க்கட்சி தலைவராக ஆகிறாரு, முதல்வராகி நின்னும் காமிச்சிட்டார். 3 வருஷம் ஆட்சியை அரசை கொண்டு போய் நல்ல வகையில் கொண்டு போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் 0/40 அது வரைக்கும் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து திமுகவுக்கு இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களால் விடப்பட்ட சவால். அதே சவால் ஸ்டாலினுக்கு இருந்தது. அதை அன்பழகனை வச்சு முறியடிக்கிறாங்க, அதை தாண்டி வராங்க. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பிரச்சாரத்துக்குள்ளே போனாங்கன்னா, இவருக்கு வந்து கட்டம் சரியில்லை, ஜோசியம் சரியில்லை, இவர் முதல்வரே ஆக முடியாது அப்படின்னு தலைவராயிட்டார். அதுக்கப்புறம் முதல்வர் ஆக முடியாது அப்படின்ற அளவுக்கு பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. கொண்டு போன உடனே இந்த விஷயங்கள் எல்லாமே பெருசாக அப்படியே வருது. அதை தாண்டி ஸ்டாலின் ஜெயிச்சு முதல்வரான உடனே அவரோட மகன் உதயநிதி கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அதே எதிர்ப்புகள் வந்து பல வடிவங்களில் வருது. செந்தில் பாலாஜிக்கு எப்படி எதிர்ப்பு வந்ததோ அதே மாதிரி உதயநிதிக்கும் இதே சவுக்கு சங்கர் அந்த டீமு, எடப்பாடி, அண்ணாமலை
இந்த டீம் ஃபுல்லாகவே வந்து உதயநிதியை எதிர்க்கிறாங்க. இதுக்கு வந்து திமுகவுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்காங்க, ரைட்டுங்களா, கனிமொழியுடைய ஆதரவு இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த முயற்சிகளுக்கு எதிராக, உதயநிதிக்கு எதிராக வரக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே கனிமொழியுடைய ஆதரவும் இருக்குது. கனிமொழியும் சவுக்கு சங்கரும் க்ளோஸ், ரைட்டுங்களா. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், திமுகவில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், ரைட்டுங்களா. கேஎன் நேரு சவுக்கு சங்கர் க்ளோஸ், ரைட்டுங்களா. துரைமுருகன் வந்து இரண்டாங்கட்ட தலைமையாக அவர் வரும்பொழுது, இரண்டாங்கட்ட தலைவராக அவர் வரும்பொழுது அவர் வந்து சவுக்கு சங்கரோட க்ளோஸ் இல்லைன்னாலும் அவரும் வந்து உதயநிதியை எதிர்க்கிறாரு. ஸோ இந்த எதிர்ப்பெல்லாம் வருது. இந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி உதயநிதி வந்து ஸ்லோவாக அப்படியே மேலே வர்றாரு. அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக வர்றாரு. இப்போது ஸ்டாலின் வெளிநாடு போனப்புறம் அவர் வந்து இன்சார்ஜ் சீஃப் மினிஸ்டராக கேபினெட்லேயே ரெசல்யூஷன் போடுறாங்க. அதாவது முதல்வர் இல்லாத நிலையில் அவரோட பணிகள் இங்கே ப்ரெசன்ஸில், இப்போ ஒரு பேருந்துக்கு கொடி காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி அந்த பிளேஸில் இன்சார்ஜ் சீஃப் மினிஸ்டராகவே அவரை கொண்டு வராங்க. அப்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆவது அப்படின்றது முடிவு பண்ணப்பட்டாலும் இன்னும் பழுக்கலை அப்படின்ற ஒரு வார்த்தையை ஸ்டாலின் வாயிலிருந்து வருது. இன்னொரு வார்த்தை வருது, மாற்றம் என்பதே மாறாதது, வெயிட் அண்ட் சி. இந்த 2 வார்த்தையை வந்து விடுறாங்க. விட்ட அப்புறம் நடக்கக்கூடிய இந்த விழாவில் பழனி மாணிக்கம் பேசுகிறார், ஓப்பனாக பேசுகிறார். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் ஸ்டேஜில் அங்கே ஓன்னு அழுவார் அந்த விழா மேடையில். நான் பார்த்து கலைஞர் இருந்திருந்தா, ஏன்னா துரைமுருகன் வந்து மணல் விஷயத்தில் மோசமாக கொள்ளையடிக்கிறார். அந்த கொள்ளையை வந்து கேள்வி கேட்க யாராலையுமே முடியாது. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய கொள்ளையை கேள்வி கேட்க யாராலையுமே முடியாது. அதே மாதிரி கேஎன் நேரு வந்து மோசமாக அவரோட டிபார்ட்மெண்ட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கார். எஸ்பி வேலுமணியோட கொம்பைன் ஆகி அவர் எல்லா வேலையுமே பண்ணிக்கிட்டு இருந்தார். அதையும் யாரும் கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை. எஸ்பி வேலுமணி மேலே கேஸே போடல, நேற்று தான் கேஸ் போட்டிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக தான் அவர் மேலே கேஸ். ஆனால் புகார் வந்து 4 வருஷம் ஆச்சு. அது முன்பு வந்த புகார், டெண்டர் முறைகேடு வழக்குன்றது முன்பு வந்த புகார். இப்போ தான் வந்து அதுக்கான எஃப்ஐஆரே போடுறாங்க. காரணம், நேருவும் எஸ்பி வேலுமணிக்கும் இருந்த நெருக்கம், அதனால் அந்த புகார் வந்து கேரி ஆகலை. ஸோ இந்த மாதிரி திமுகவுடைய மைனஸ் கலைஞர் ஆட்சியில் இருந்தப்பவும் சரி, அதுக்கப்புறமும் சரி, திமுகவுடைய வீக்னஸ் வந்து அதிமுக மாதிரி கிடையாது. அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு எதிராக யாரும் ஒரு வாய் திறக்க முடியாது, ரைட்டா. ஜெயலலிதா என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கப்புறம் அமைந்த ஆட்சி வந்து தான் அந்த தவறுகளை கண்டுபிடிக்கும். அது சொத்து குவிப்பு வழக்காக இருக்கட்டும், மற்ற வழக்காகட்டும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்பப்பமே அது வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்கள் பெருத்ததால் சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் வந்து அதெல்லாம் அப்பப்பமே வெளியே கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய கேம்பெயின் அகெயின்ஸ்ட் உதயநிதி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா, உதயநிதியால் ஒரு ரேஸை வந்து நடத்த முடியல. அவர் பிளான் பண்ண ஒரு ரேஸை நிவேதா பெத்துராஜின்னு ஒரு சக நடிகையை வச்சு ஒரு தவறான பிரச்சாரத்தை செஞ்சு பண்ண முடியல. அந்த அளவுக்கு மிக மிக கடுமையான எதிர்ப்பு. இப்போ அந்த எதிர்ப்பெல்லாம் முறியடிச்சிட்டு உதயநிதி மேலே வந்திருக்கார். ஆனால் அவங்க வெயிட் பண்ணுறது எதுக்குன்னா, செந்தில் பாலாஜி வரட்டும். செந்தில் பாலாஜி இந்த தவறான பிரச்சாரத்தால் பாதிக்கப்பட்டு பாஜகவால் பழிவாங்கப்பட்டு ஜெயிலில் இருக்கார். அவர் செஞ்ச ஒரே ஒரு ஒர்க்குன்னா, கொங்கு மண்டலத்தில் 10 எம்எல்ஏக்கள் வேலுமணி ஜெயிச்சதை கார்ப்பரேஷன் கவுன்சிலர் எலெக்ஷன் வரும்போது 100க்கு 95 கவுன்சிலரை செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டார். திமுக தரப்புக்கு ஜெயிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் இறங்கி செஞ்சார். இந்த நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலையும் கொங்கு மண்டலத்தில் மணல் மாஃபியா வந்து அண்ணாமலைக்கு காசு கொடுக்குது. மணல் மாஃபியாவை கூப்பிட்டு திமுக தலைமை கேட்குது, ஏங்க அவனுக்கு காசு கொடுக்குறீங்க? கரிகாலன், ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் வந்து காசு கொடுக்குறாங்க. அப்போ திமுக தலைமை வந்து கேட்குது,
இதுக்கு ஏங்க அவருக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு. ஏன்னா மணல் அள்ளுறது ஆளுங்கட்சி தயவு இல்லாமல் அள்ள முடியாது. அதுக்கு முழுக்க இன்சார்ஜ் வந்து துரைமுருகன் தான். அப்போது மணல் மாஃபியா சொன்னது திமுகவுடைய பொதுச் செயலாளர் தாங்க அண்ணாமலைக்கு காசு கொடுக்க சொன்னார். எந்த அண்ணாமலை வந்து திமுகவை ஒழிப்பேன்றானோ அந்த அண்ணாமலை வெற்றிக்கு காசு கொடுக்கறது யார்? திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன். இதை முறியடித்தது யார்? சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி. அண்ணாமலையை தோக்கடித்து கணபதி ராஜ்குமார்னு ஒரு கேண்டிடேட்டை போட்டு வெற்றி பெற வச்சு அண்ணாமலை வந்து கொங்கு மண்டலத்தில் மட்டும் இல்லை, கொங்கு மண்டலத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகளாக திருப்பூர் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், நீலகிரி ஆகட்டும், பொள்ளாச்சி ஆகட்டும், எல்லா தொகுதிகள்லேயும் கரூர் ஆகட்டும், அதிமுகவை வந்து அதிமுக அணியும் பாஜக அணியும் தோக்கடித்தது யார்? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி சிறைக்குள்ளே இருந்தாலும் அவருடைய வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவரை சந்திக்க வர்றவங்க மூலமாக அவர் அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஸோ இத்தனைக்கும் திமுக தலைமையோடைய காசை கூட எதிர்பார்க்காம காசையும் ஜென்ரேட் பண்ணி அடிக்கிறார். திமுக தலைமையில் இருக்க துரைமுருகன் வந்து அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு காசு கொடுக்குறாப்புல, அதையும் முறியடிக்கிறது யார்? செந்தில் பாலாஜி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் வந்து செந்தில் பாலாஜி. அவர் வந்து இப்போது பிஎம்எல்ஏ சட்டப்பிரகாரம் கைது செய்யப்பட்ட எல்லாருமே வந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவரும் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த 18ஆம் தேதியே அவர் வெளியில் வந்திருக்கணும். நீதிபதி விடுமுறைக்கு போனதுனால அவரால் வெளியில் வர முடியல. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அவர் வெளியில் வருவார். இப்போ செந்தில் பாலாஜி விரைவில் விடுதலை அப்படிங்கிற ஒரு சினாரியோ இருக்குது. இப்போ அது நடக்கும் பட்சத்தில் இந்த துணை முதல்வரும் அமைச்சரவை மாற்றமும் நடக்குங்கிறீங்களா? அதுக்காக தான் இப்போ வெயிட்டிங். சரி சார், இப்போ அன்றைய காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்களை வந்து அடுத்த வாரிசு அப்படிங்கிறத வந்து அன்பழகன் அவர்கள் சூசகமாக சொல்கிறாரு, கலைஞர் அன்பழகனை வைத்து சொல்கிறார். அப்படிங்கும்போதே அழகிரிங்கிற ஒரு பிம்பம் வந்தது, அதனால் வந்த பிரச்சனைகள், அந்த மதுரையில் நடந்த நிறைய விஷயங்கள் தெரியும் சார். இதே நேரத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள், இந்த சீனியருங்க விவகாரம் ரஜினி சார் வரும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார், அதுவே பூதாகரமாக மாறுச்சு. அப்படி இருக்கும் பொழுது உதயநிதி அவர்களை துணை முதல்வராக அறிவிக்கும் பொழுது சலசலப்புகள் ஏற்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்படும். சலசலப்புகள் வந்து பல்வேறு வடிவங்களில் வரும். ஆனால் இப்போ அது வரக்கூடிய வடிவம் வந்து ஒன்று சமூக வலைதளங்களில் எடப்பாடி ஆதரவு ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மூலமாக வரும். இன்றைக்கி பல பத்திரிகையாளர்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆன்டி டிஎம்கேவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வரும். நேற்று கூட ஒருத்தர் ட்வீட் போட்டார், 11:30 மணிக்கு வந்து உதயநிதி துணை முதலமைச்சர். ஆனால் அந்த மாதிரி எந்த ஏற்பாடும் நேற்று கிடையாது. ஆனால் இன்றைக்கி பேசும்பொழுது இப்போ திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் ஒரு செய்தியாளருக்கு பேசும்பொழுது அறிவிப்பு எப்போ வேணால் வரலாம், நாளைக்கு கூட வரலாம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா முடிவு எடுக்கப்பட்டு விட்டது, எந்த கணம் வேணாலும் அறிவிக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்காங்களா? அதாவது அது வந்து ஒரு பதவி ஏற்பு இல்லைங்க. அது துணை முதலமைச்சர்ன்றதுக்கு எந்த பவரும் கிடையாது. இப்போது ஓபிஎஸ் லாங்குவேஜில் சொன்னால் துணை முதலமைச்சர்ன்றது ஒரு பேர் தான். நானும் துணை முதலமைச்சராக தான் இருந்தேன், ஆனால் எனக்கு எந்த பவரும் இல்லைங்க அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விதங்களில் வரும். அது வந்து பவர் இல்லை, அது ஒரு அறிவிப்பு தான். இப்போ துரைமுருகன் அப்படிங்கிற இந்த ஒரு பெயர் தான் அன்று ஓரளவுக்கு அவரை எப்படி சமாளிக்க போகிறாங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது அவரே இப்போ துணை முதல்வர் பதவி கொடுத்தா யார் தான் வேணாம்பா அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருந்தார் சார். இப்போ அவர் போன்ற மூத்த நிர்வாகிகளை ஸ்டாலின் அவர்கள் எவ்வாறு சமாளிப்பார்னா? இல்லைங்க, அதில் ஒரு ஸ்டேஜே இப்போ சமீபத்தில் வந்தது. துரைமுருகனும் துணை முதல்வர், ஆமாம், உதயநிதியும் துணை முதல்வர், 2 துணை முதல்வர்கள்ன்ற ஒரு ஸ்டேஜும் வந்தது. இப்போ அந்த ஸ்டேஜ் இல்லை, அதை தாண்டி உதயநிதி மட்டும்தான் துணை முதலமைச்சர் அப்படின்ற ஸ்டேஜ் வந்துருக்கு. இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். துரைமுருகன்லாம் போட்டு பார்க்குறாங்க. அவர் வந்து திமுக பொதுச் செயலாளராக இருக்கார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, வருடத்துக்கு ஒரு 23,000 crores வரக்கூடிய மணல், சவுடு மணல், ஆற்று மணல், குவாரி எல்லாமே அமலாக்கத்துறை கேஸ் போட்டிருக்கு. 8 மாவட்ட ஆட்சியாளர்கள் கேஸுக்கு அதிகமாக மணல் எடுத்ததுக்கு கேஸுக்கு போகிறாங்க. அது யார் துறை? துரைமுருகன் துறை. ஜெயகாந்தன்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அவங்க கேஸுக்கு போகிறாங்க. அந்த லெவலுக்கு போகிறாங்க.
அமலாக்கத்துறை அந்த வழக்கை கையில் எடுத்திருந்தாங்க, விசாரணைக்கு நோட்டீஸ் கூட இங்கே அனுப்பியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது அப்படியே இருக்கட்டும் சார். ஆனால் அதில் வந்து துரைமுருகன் மேலே மட்டும் நோட்டீஸ் போடல, துரைமுருகனை சம்மன் பண்ணல. ஏன்னா துரைமுருகனுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது மணல் மாஃபியாவில் ராமச்சந்திரன்றவரோட கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு வந்து தாலி எடுத்து கொடுத்தவர் வந்து துரைமுருகனும் எடப்பாடியும் சேர்ந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க. திமுக அமைச்சர்கள் 13 பேர் அந்த கல்யாணத்தில் கலந்துருக்காங்க. அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர் அந்த கல்யாணத்தில் கலந்துருக்காங்க. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? அந்த கல்யாணம் என்பது மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த ஒரு கல்யாணம். ஸோ இப்போது துரைமுருகன் வந்து இப்படி செய்வது என்பது தமிழ்நாட்டோட கனிம வளங்களை கொள்ளையடிக்கணும், கொள்ளையடிக்கிறதுக்கு துணை போனோம் அப்படின்றது வந்து இப்போது நீங்கள் ஒரு லோடு கிருஷ்ணகிரியில் நீங்கள் எடுத்திங்கன்னா 15,000 ரூபாய், சும்மா எடுத்திங்கனாலே ஒரு 15,000 ருபீஸ். அது நீங்கள் பெங்களூர் பக்கத்தில் இருக்குது, ஒரு 60-70 கிலோமீட்டரில். அங்கே போய் இறக்குனீங்கன்னா 1 லட்ச ரூபா. ஒரு லோடுக்கே இவ்வளோங்கும் பொழுது இப்போ எத்தனை லோடுகள் ஏற்றப்படுது? எத்தனை ஃபுல். அங்கே வந்து நீங்கள் கேபி முனுசாமின்னு ஒருத்தர் இருக்கார் ஏடிஎம்கேல, அவரோட துரைமுருகனோட காம்பினேஷன். அவரும் ஒரே ஜாதி, 2 பேரும் சேர்ந்து. ஸோ திராவிட இயக்கத்தோடைய ஆட்சி வந்து 100 ஆண்டுகளுக்கு வேணும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு. உண்மைதான், வேணும், பல விஷயங்களில் வேணும். ஆனால் தமிழ்நாட்டோட இயற்கை வளங்கள் கொள்ளையடித்து காசு பார்க்கறது தான் திராவிட ஆட்சியா? அதுக்கு தான் திராவிடமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நமக்கு காவேரி தண்ணி தரமாட்டான், நம்ம எதுக்கு அவனுக்கு நம்மளோட இயற்கை வளத்தை கொடுக்கணும்? பெங்களூருக்கு முல்லை பெரியாரில் நமக்கும் கேரளாவுக்கும் பிரச்சனை. ஏன் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கோவையிலேருந்து கேரளாவுக்கு நம்மளோட இயற்கை வளங்கள் அனுப்பணும்? நம்ம ஏன் அதை கொள்ளையை அனுமதிக்கணும்? சரி, இந்த 23,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வர்ற இந்த மணல் பிஸ்னஸ் வந்து, இந்த கல் பிஸ்னஸ்ஸு, மணல் பிஸ்னஸ்ஸு, மற்ற பிஸ்னஸ்லாம், இதை வந்து தமிழக அரசே எடுத்துக்கிட்டால் தமிழக அரசோட வருவாய் எப்படி அதிகரிக்கும்ல? மக்கள் நல திட்டங்கள் இன்னும் எவ்வளோ தர முடியும்? இலவச பேருந்து கொடுத்த மாதிரி, 1000 ரூபாய் மாணவர்களுக்கு கொடுக்குற மாதிரி, மகளிர் உரிமை தொகை கொடுத்த மாதிரி எவ்வளோ கொடுக்க முடியும்? 23,000 கோடி. அப்போ எவ்வளோ கொடுக்க முடியும்? அது ஒரு பெரிய ட்ரேட் இல்லையா? நம்மக்கிட்ட இருக்கிற வளங்களை நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் அதை ஹேண்டில் பண்ணால் போதும். ஏன் அதை பண்ண முடியல? அனுமதித்த அளவை விட மிக அதிகமாக எடுத்ததாக தானே அமலாக்கத்துறையுடைய வழக்கே இருக்குது. அப்போவும் ஒரு அமலாக்கத்துறை வழக்கு போடுது, கலெக்டர்கள் மேலெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லுது, இவங்க வீட்டிலலாம் ரெய்டு போகுது, மணல் எடுத்தவங்க வீட்டிலலாம் ரெய்டு போகுது, ஆனால் ஒருத்தனை கூட கைது பண்ணல. அப்போ அவங்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு அமலாக்கத்துறையில் இருக்குது? பிஜேபி கிட்ட அவங்க எப்படி இருக்காங்க, எந்த அளவு இணக்கமாக இருக்காங்கிறதோடைய வெளிப்பாடு தான் அந்த நடவடிக்கைகள். ஸோ அப்போது இந்த ஊழலுக்கு முடிவு என்ன? இந்த ஊழலை யார் கேள்வி கேட்பது? சரிங்களா? அப்போது இன்டர்ன் வந்து நான் வந்து அப்படி இருப்பேன், கலைஞர் இருந்தால் இப்படி அழுவார், அமெரிக்காவில் வந்து ஸ்டாலின் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து எனக்கு உணர்ச்சி மேலிட்டால் அழ வருது அப்படின்னு நடிக்கிறது எதுக்குன்னா காசுக்கு. அண்ணாமலையோட அண்டர்ஸ்டாண்டிங்கு, அண்ணாமலைக்கு மிக நெருக்கமான ஒரு ஹோட்டல் அதிபராக லண்டனில் ஹோட்டல் வச்சுருக்கார் கரிகாலன். அந்த ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க துரைமுருகனும் அண்ணாமலைக்கு நெருக்கமான ஒரு அதிபரும். நான்லாம் ஃபோட்டோவே போட்டேன், என் ட்விட்டரில் ஃபோட்டோவே போட்டேன். ரைட்டா? போன ஆட்சி இருக்கும்பொழுது எடப்பாடியோட ரொம்ப க்ளோஸு, ரொம்ப நகமும் சதையுமாக துரைமுருகன், இப்பவும் நகமும் சதையுமாக துரைமுருகன். அந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அன்பழகன் தான் வந்து ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சராக ப்ரப்போஸ் பண்ணார்னு. அந்த சீட்டில் இன்றைக்கி இருக்கிறது துரைமுருகன். அந்த துரைமுருகனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது பாருங்கள். அன்பழகன் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று. கலைஞர் மேலே கூட பலது வந்திருக்கு, அன்பழகன் மேலே ஒன்று கூட வந்தது கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அப்போது திமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவி என்பது எப்படி சித்தாந்த ரீதியிலான ஒரு பதவி. கே.என். நேரு வந்து திமுகவுடைய முதன்மை செயலாளர்.
அது எவ்வளோ பெரிய பதவி, சாதாரண பதவி இல்லை. கனிமொழி திமுகவுடைய நிர்வாகி, அது எவ்வளோ பெரிய பதவி. அப்போது இந்த பதவிகள்லாம் வச்சுருக்கவங்க எல்லாரோட பிஹேவியரும் கட்சி தலைமைக்கு விரோதமாகவே இருக்குது, கட்சி தலைமைக்கு எதிராகத்தான் இருக்குது. இவங்க வந்து சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய சவுக்கு சங்கர் போன்ற எடப்பாடி அண்ணாமலையின் ஆட்களுக்கு இவங்க பலியாகிறாங்க.